அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 3ஆம் தேதி முதல் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் அக்டோபர் 3ஆம் தேதி அன்று அதிகாலை 3:20 மணிக்குள் சூரிய கிரகணமானது நிறைவடைகிறது. சூரிய கிரகணம் நிறைவடைந்ததை தொடர்ந்து நல்ல நிகழ்வுகள் தாமாக நடப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு முதன்மையாக உண்டு என்பதை தெல்ல தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பும் கேதுவின் அமைப்பும் இந்த தருணத்தில் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உள்ளன. அதிலும் குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பு சந்திர கிரகணம் ராகுவின் அமைப்பால் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்தது. அதை தொடர்ந்து தற்போது சூரிய கிரகணம் என்பது கேதுவின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் பொதுவாகவே 3, 6, 11 ஆகிய இடங்களில் கேது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 3ஆம் இடமான வெற்றிக்கு உரித்தான சகாயஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கும் போது சூரிய கிரகணம் 3ஆம் தேதி அதிகாலை நிவர்த்தி அடைகிறது. 2ஆம் தேதி இரவு 9 மணிக்கு துவங்கிய சூரிய கிரகணம் 3ஆம் தேதி நிறைவடைவதால் பல நல்ல மாறுதல்கள் தாமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. சீனர்கள் இதை டிராகன் கிரகம் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிக பெரிய அளவில் சாதகமாக அமைவதால் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் மிக பெரிய அளவிலான மாற்றங்கள் தாமாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. உதாரணமாக நேற்றைக்கு முடியாது, சாதகமே இல்லை என்று சொல்லிய நபர்கள் கூட மனநிலையில் மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உருவாகிறது. அவர்கள் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்யக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. மன வருத்தம், வேதனை, தேவையற்ற வாக்குவாதங்களால் சிக்கி தவிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவை அனைத்திலும் நல்ல மாறுதல் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள் பெரிய அளவில் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். குரு வக்ரகதியில் திரும்புவதற்கு முன்னதாக பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் இது இறுதி வாரமாக பார்க்கப்படுகிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எளிதில் வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி தடைகள், தாமதங்கள் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வருங்க. தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்க போகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த வேளையில் மிக வலுவாக 4இல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே நன்மை நிறைவாக உண்டு. உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதற்கான அற்புதமான தருணமாகவும் தாமாகவே உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை குரு, சுக்கிரன், ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. பல்வேறு வகையான சிக்கல்களில் தவிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அத்தனை சிக்கல்களும் கட்டுக்குள் நிச்சயமாக வரும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் தாமாகவே விலகுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. பிரிந்து சென்ற கணவன் மனைவி கூட கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு மீண்டும் இணைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியத்தில் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது ஒரு சில சமயம் திருமணம் போன்ற பல சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது நாம் ஜாதகத்தை தேடி ஏதாவது தோஷம் இருக்கிறதா, அதை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அந்த நேரத்தில் மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாகவே ஆராய்ந்திருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து உரிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உங்களுக்கு கைகூடி இருந்திருக்கும். எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக கேதுவின் அமைப்பில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய கேது சூரிய கிரகணத்திற்கு பிறகு மிக அமோகமான மாற்றங்களை நிச்சயமாக பெற்றுத் தருவார். எனவே எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் ஒளி பொருந்திய வகையாக வழிகாட்டியாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தை அலங்கரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய
குடும்ப ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனியும் வக்ரம் பெற்றிருப்பதால் பல சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ஆமாக நடக்கக்கூடிய நிலவையாக உதாரணமாக ஒரு மாமியார் மருமகள் இருக்கின்றனர். அவர்கள் இப்போதும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றனர். காரணம், அந்த மாமியாவுக்கு மருமகள் தன் மகனை தன்னிடம் இருந்து பிரித்து விடுவாளோ என்ற ஒரு அச்சம். இதை அவர் வெளிப்படுத்துகிறார். அதற்கு பதிலாக மருமகளும் வெளிப்படுத்த இந்த வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கிறது. எனவே அந்த மருமகள் தன் தந்தையிடம் சென்று மாமியாரை தீர்த்து கட்ட வேண்டும் என ஐடியா கேட்கிறார். உடனே அந்த தந்தையும் சொல்கிறார், அதற்கு நாம் சரியான திட்டம் ஒன்றை தீட்டுவோம். அதற்கான விஷ மருந்து ஒன்றை நான் கொடுக்கிறேன். இதை உன் மாமியாருக்கு தெரியாமல் உணவில் கலந்து கொடுத்து விடு. சில மாதங்களுக்கு பிறகு அவர் இறந்து விடுவார். அது இயற்கையாக இருக்கும். ஆனால் உன் மீது சந்தேகம் வரக்கூடாது என்றால் உன் மாமியாரிடம் அன்பாக இருப்பது போல் நடி என்று தந்தை சொல்லி அனுப்பி விடுகிறாருங்க. அதேபடியே செயல்படுகிறார் அந்த மருமகளின் அன்பை சில தினங்களிலே புரிந்து கொள்ளக்கூடிய மாமியார் மருமகளின் மீது அளவற்ற அன்பை மருமகள் காட்டக்கூடியதை விட பல மடங்கு சேர்த்து காட்டுகிறாருங்க. போராட்ட களமாக இருந்த வாழ்க்கை சூழ்நிலை அன்பை காட்ட வெளிப்படுத்திய துவங்கியவுடன் சில நாட்களிலே, குறிப்பாக ஒரு மாதம் நிறைவடைவதற்குள்ளே மாமியார் மருமகள் பிரிக்க முடியாத நண்பர்கள் போல் மாறிவிடுகின்றனர். உடனடியாக அந்த பெண் தந்தையை நோக்கி சென்று, எனது மாமியார் இல்லை என்றால் என்னால் இருக்க முடியாது. நான் கொடுத்த அந்த விஷத்திற்கு மாற்று மருந்து கொடுங்கள் என்று தந்தையிடம் கேட்க, தந்தை சொல்கிறார், நான் கொடுத்தது விஷமே அல்ல, அதில் சும்மா தண்ணியை தான் பிடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார். நான் கொடுத்த உண்மையான மருந்து என்னவென்றால், உன் மாமியாரிடம் அன்பாக இருப்பது போல் நடி என்று சொன்னதுதான் உண்மையான மருந்து. நீ நடிக்க தொடங்கினாய், உண்மையான அன்பை புரிந்து கொண்டாய் என்று சொல்கிறாருங்க. இது போன்றுதான் நாம் ஒருவர் மீது அன்பு வெளிப்படுத்தும் போது அந்த அன்பு நமக்கு பல மடங்காக வெளிவரும். அது பல தடைகளை தாமாகவே விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய சூழலையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல தாமாகவே தங்களுடைய உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய விரிசல்கள் சரியாவதற்கான யோகமும் உண்டு. என்றால் விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட விரயங்கள் இனிமையான மகிழ்ச்சி நிறைந்த விரயங்களாக மாறுவதால் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் அளவற்ற சௌகரியமான வாழ்க்கை இந்த தருணத்தில் நிறைவாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சூரியனும் 3இல் இருக்கிறார். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் விலகும். உடல் நலத்தில் திருப்திகரமான சூழல் தாமாகவே உருவாகும். பல்வேறு விஷயங்கள்ல சிக்கல்கள் தடையை சந்தித்து வந்த நிகழ்வுகள் விறுவிறுப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உருவாகும். வித்யாகாரகரான புதன் 3இல் உச்சம் பெற்றும் பிறகு 4இல் சஞ்சரிக்க போகிறாருங்க 6ஆம் தேதிக்கு பிறகு. எனவே உணர்ச்சி வசப்படுதல் கட்டுக்குள் வரும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு. ராசியின் அதிபதியான சந்திரன் 3ஆம் தேதியிலிருந்து வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறார். எனவே எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பு நிறைவாக பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவால் சர்ப்பதோஷம் உள்ளிட்ட பல்வேறு வகையான தோஷங்கள் வாழ்வில் பல தடைகளாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே அக்டோபர் 3ஆம் தேதி சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு அதிகாலையிலே எழுந்து நீராடி அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நவகிரக வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான தோஷங்கள் தற்காலிகமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி எதிர்பாராத தாமாக பல நல்ல நிகழ்வுகளை இந்த வேளையில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமோகமாக கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.